your salvation. Never play with anointing. Never play with God things. சிம்சோ தேவனை ரொம்ப அதிகமாக அறிந்தவன் கூட, அபிஷேகம் மேல இருந்தால் கூட அவனுக்கு என்ன தெரியுங்களா, ஓவர் கான்ஃபிடென்ட் கொண்டு போய் கண்ணை புடுங்கிட்டு என்னதுங்க அவனை ரொம்ப வச்சிருச்சு. ஃபெய்த்ல என்ன இருக்க கூடாதுங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நோ, யூ மைட் ஃபால் டுமாரோ, நம்ம நாளைக்கு விழுந்துடலாம் கூட. யூ cannot tell நம்ம ஒரே என்னதுங்க ப்ரொபோர்ஷனேட்ல போயிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா விசுவாசம் என்னதுங்க ஒரு நாளைக்கு நமக்கு அதிகப்படும், ஒரு நாளைக்கு விசுவாசம் குறைபடும். விசுவாசிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு ஷீடருங்க, அந்த 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 போட்ல இருக்கிற வேளையில ஏசப்பா படுத்துட்டு இருக்கிறாரு, ஷீடர்கள் உட்கார்ந்து பேசிட்டு வருகிறாங்க. பேசிட்டு வருகிற நேரத்துல பயங்கரமான ஒரு புயல் காற்று அடிக்குது. இந்த புயல் அடிச்ச அடுத்த நிமிஷமே என்ன ஆச்சுங்க, அந்த தண்ணீர் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. பேசிட்டு இருந்த நபருங்க நார்மலா இருந்தாங்க, ஏன்னா அவங்க அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு போகணும். அங்க நடந்த ஊழியர்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நல்லா இருந்துச்சு ஊழியர், இன்னைக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா செய்தார. ஏசப்பா சும்மா உறங்கிட்டு இருக்காரு, அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அடுத்தது என்னங்க, காத்தும் புயல் காற்று அடித்த உடனே கொந்தளிக்க ஆரம்பித்த உடனே இந்த ஷீடருங்க என்ன பண்றாங்க, கதகளித்து அலற ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் மடிந்து போவது உமக்கு விருப்பமா? நாங்கள் மடிந்து போகிறது, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேக்குறேன். என்ன வார்த்தைகள் பாருங்க, எப்படி வார்த்தைகளை கொண்டு போறாங்க. இதுக்கு முன்னால நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரி. அந்த பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரி என்ன வந்துச்சுங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் வந்த உடனே, இக்கட்டுகள் வந்த உடனே ஏசப்பாவை ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையா, வேதனை இல்லையா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவரே, உங்களை இவ்வளவு நல்லா தேடிட்டு வரோம், ஒரே படகுல இருக்கிறோம், ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத போயிடுச்சு, அந்த படகுல ஏசப்பா கூட இருக்கிறார். He is not outside the boat, he is inside the boat. எங்க இருக்கிறாங்க? நீ மடிந்து போனா அவரே என்ன செய்வாரு? என்ன அவன் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அவரே எழுத்து என்ன பண்ணோம்? கரெக்டா இல்லைங்களா? இப்போ கப்பல் கவுந்துச்சுப்பா, நீச்சல் தெரிஞ்சுதான் ஆளுக்கு ஒரு 4 பக்கம் அப்படி போயிருக்கலாம். நீச்சலே தெரியலன்னா என்ன பண்ணோம்? எல்லாரும் மூழ்கிதான் போனோம். ஆனா இந்த ஷீடர்கள் கேட்கிற கேள்வி பாருங்க, நாங்கள் மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் ஏஞ்சிட்டு காற்று கடல் என்ன பண்றாங்க, அதட்டுகிறார். அதட்டின அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் தெரியுங்களா ஏசப்பா? அதெல்லாம் ஆயிடுச்சுங்க. அடுத்தது என்னங்க, யாருங்க? ஷீடருங்க, விசுவாசிகள். அவங்க யாருங்க? அவங்களாம் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல், ஏன் உங்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாத இந்த ஷீடர்கள் தான் அப்போஸ்தலர் புத்தகத்துல விசுவாசத்தின் கிரியைகளை செய்தாங்க. அவர்கள் சப்பானிகளை எழுப்ப செய்தாங்க. அவரை நடலால அனைவரை தொட்டு சுகமாக்கினாங்க. ஊழியர்கள் பிரமாண்டமாக நடந்தது. ராஜாக்களை சந்தித்தாங்க. சரசாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க. சோ என்னாச்சுங்க, எந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் இல்லாத இருந்ததோ அந்த மனுஷனுக்குள்ள என்ன வந்துருச்சுங்க, விசுவாசம் வந்தது. ஏன்னா ரோமர்ல நீங்க வாசிக்க கேட்கும்போது 12ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனத்துல ரொம்ப அழகான ஒரு பகுதி ஆண்டவர் சொல்றார். அவனுக்கு அருளப்பட்ட என்ன இருக்குதுங்க, கிருபையினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது உங்களில் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு என்ன செய்திருக்கிறாரா? தேவன் பகிர்ந்து. இன்னைக்கு நீ ஒரு விசுவாசியா கூட இருக்க மாட்ட, ஆனா நாளைக்கு நீ ராட்சதனா மாறுவ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நீர் துளி அளவு கூட விசுவாசம் இருக்கா? சும்மா நீ வேடிக்கை பார்க்க வரீங்க. தாவீது வேடிக்கை பார்க்க வந்தார், யுத்த களத்தை பார்க்க வரல. எதுக்கு வந்தாருங்க? வேடிக்கை பார்க்க வந்தாருங்க. அப்படி அண்ணாமாருக்கு என்ன கொடுக்க வந்தாருங்க? உணவு கொடுக்க. வேடிக்கை பார்க்க விடுதான். ஆனா அவன் பேசின வார்த்தை அவனை ட்ரிகர் பண்ணிடுச்சு. யார் பேசின வார்த்தை? கோலியாத் பேசின வார்த்தை அவன் என்ன பண்ணிடுச்சுங்க, ஒரு மனுஷனா மாத்துச்சு. இன்னைக்கு நாங்க பேசுகிற வார்த்தை இன்னைக்கு உங்களை மனுஷங்களா மாத்தும் சொல்லி நான் விசுவாசிக்கிறவன். உலகம் உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை சவால் நேர்ந்த கேள்விகளை கேட்குது. Are you failed in life? உலகத்தில் நீ தோத்து போயிட்டியா?
உங்களுடைய லைஃப்ல இவ்வளவுதான் சக்சஸா? இதுதான் ஆண்டவர் உன்னை அழைத்தாரா? உலகம் உன்னை ஒரு நாளுக்கு கேட்டுட்டே இருக்கு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் உன்னை வாழாக்க மாட்டேன், தலையாக மாற்றேன், கீழாக்க மாட்டேன், உன்னை மேலாக மாற்று. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கு கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் தோராய் மூலியமாக உன்னை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? உற்சாகப்படுத்துகிறார். யுத்த வீரர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகல. சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு. நீங்க நினைக்காதீங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நபருங்க சும்மா நாங்க கூட்டு வந்திருக்கிற சர்ச்சுக்கு இல்ல. ஒரு நாளைக்கு அவர்கள் கடவுளுக்காக எழுந்து பிரகாசிக்க ஜுவாலையாக ஆண்டவர் எழுப்புவார். இன்னைக்கு சும்மா வந்திருக்கலாம், ஆனா ஒரு நாளைக்கு அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வாருங்க? தொட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரணம் என்னது? இவ்வளவு நாள் இந்த சபையில இருந்து கூட நீ அவிசுவாசியாக இருக்கலாம், ஆனா விசுவாசம் இல்லாத ஒரு சபைக்குள்ள வந்துட்டு அவர்கள் ராட்சதர்களாக ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசத்தை உடையவர்களாக மாறுவார். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குதுங்க? பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாக என்ன வேண்டும். ஆண்டவர்களுக்கு என்ன கொண்டு வருகிறாங்க? சோ தாவீது அந்த கேம்புக்கு போகிற வரைக்கும் தெளிவுக்கு இல்ல, ஆனா கேம்புக்கு போயிட்ட பிறகு அவர் தெளிவாக. விசுவாசிக்கிறீங்களா? என்ன வாய்ட்டாருங்க? தெளிவா. நீங்க தெளிவாயிட்டீங்களா? ஒரு சத்தமா தான் பாருங்க. தெளிவாயிட்டீங்களா? சும்மாதான் நம்ம வந்திருப்போம் சர்ச்சுக்கு காலையில. ஆண்டோட வார்த்தை உன்னை மறுபடியாக பிசையும். ஆண்டோட வார்த்தை மறுபடியாக உருவாக்கும். ஆண்டோட வார்த்தை மறுபடியாக என்கவுண்டர் பண்ண செய்யும். சும்மா இருந்த தாவீத கோலியாத்தை சீண்டிட்டான். சும்மா இருக்கிற விசுவாசி பிசாசானவன் செஞ்சிட்டான். உங்களுடைய ரூபத்தை நீங்க என்ன ரூபத்தை? நான் வீட்டுல போய் எப்படி சண்டை போடுற ரூபமா என்னங்க? விசுவாசத்தின் ரூபம். அப்போ எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ல இருந்து வாசிக்க கேட்க பாருங்க. எபேசியர் புத்தகம் 6, 10, 11, 12. The book of Ephesians chapter 6 verses 10, 11, 12. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். இல்லைங்க, அதே வசனம் இல்ல. கடைசியாக என் சகோதரரே, எபேசியர் புத்தகம் 6:10ங்க. கடைசியாக ஃபைனல் வேர்ட் இதுதான் உங்களுக்கு. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமை. இந்த பாருங்க, இங்க சத்துவம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான். சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்ன பண்ணணுமா? பலப்படுங்கள். Be powerful people. நீங்க என்னவா இருக்கணுங்க? வல்லமையில பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க பலப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் கடந்த வாரத்துல ஒரு இடத்துல பிரசங்கிக்கும் போது நான் சொன்னேன், ஒரு கிறிஸ்தவனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில பேயை சந்திக்காத இருந்தா அவன் கிறிஸ்தவனுக்கு அடையாளமே கிடையாது. அவன் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. என்னங்க, நீங்க ஒரு போலீஸ்காராயிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு திருடன் கூட சந்திக்கலனா அப்ப நீங்க யூனிஃபார்ம் போட்டு என்ன பிரயோஜனம்? வெறும் லட்டி வச்சுனா ஆடினீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு கிறிஸ்டியனா இருந்து யாரை சந்திக்கணும்? எதிர்த்து கொள்ள பைபிள்ல தானே சொல்லி கொடுக்குது. அப்பொழுது அவன் உன்னை விட்டு என்ன பண்ணுவான்? ஒரு கிறிஸ்டியனுடைய ஐடென்டிட்டி இஸ் பவர். இப்போ பவர் எது மேல யூஸ் பண்ணுவீங்க? உங்க பசங்க மேலயா? பவர் யார் மேல யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். யாருல? இப்போ நீங்க உங்க பசங்க மேல தலைமையில கை வச்சு பிசாசே போ, உங்க வீட்டுக்குள்ள என்ன கோளாறாவ நீங்க எதிர்பார்க்க யார் மேல யூஸ் பண்ணோம்? நாம என்ன ஜெபிக்கிறோம்? நம்ம பசங்க ஜெபிக்கும் போது கிருபையினால, இரக்கத்தினால, தயவுனால அவங்களை என்ன பண்ணுங்க? முடி சுட்டி கொள்ளுங்க. ஆண்டவர் பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதம் இந்த பிள்ளைங்க மேல அங்கட்டு வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளநோய்க்கும் பயங்கரத்துக்கும் விபத்துக்கும் அவங்களை என்ன பண்ணுங்க? ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆனா நாம என்ன ஜெபிக்கிறோம்? பிசாசே போ. அவங்க உங்களுக்கு ஜெபிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, நமக்குள்ள இருக்க ஜெபிக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா வித்தியாசம்? எப்படி ஜெபிக்கணும்ன்றது கூட என்ன இருக்குதுங்க? ஒரு முறை. ஆனா பைபிள் சொல்லுது be in power. வல்லமைக்குள் நீங்கள் நிறைந்தவராக இருக்கணுமா? எத்தனாவது வசனங்க? 6:10.
கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. சோ பலன் வரணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவங்களுக்கு பலம் வரதுக்கு அப்படி வசனம் எதனா இருக்குதா? கண்டிப்பா இருக்குதுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்கள் பலப்பட்டு என்னங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் என்னங்க உலகத்தின் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்னங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தா உங்க மேல என்ன வருங்க? சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, யார் வரணும் நம்ம மேல? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். சோ பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்தார்னா நீ எந்த இடத்துக்கு போனாலும் நீ சக்சஸ் பாப்ப. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஃபெயிலியர்களை பார்த்துட்டே இருக்கும். யார் வேணுங்க நமக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் தேவை. Holy Spirit is not a thing, ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு நபர். என்னங்க அவரை யூஸ் பண்றதை காட்டலாம், அவர் உங்களை யூஸ் பண்ண. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா? Holy Spirit நீங்க வாங்க, உங்களை கொண்டு நான் நிறைய விஷயம் செய்யணும், நாம அப்படி ஜெபிக்கிறோம். பட் காட்க்கு அந்த ஸ்டைல் பிடிக்காது. என்ன ஸ்டைல் பிடிக்காது? நான் உங்களை யூஸ் பண்றதை காட்டிலும் காட் நீங்க என்ன கொண்டு என்ன பண்ணுங்க? யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. God is not a thing, ஒரு பொருள் அல்ல. He is a person. அவர் ஒரு நபர். ஏசப்பா போல அவர் யாருங்க? ஒரு நபர். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகானவர். You do not know the beauty of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அழகு உங்களுக்கு தெரியல. அவருடைய கண்கள் எப்பொழுதுமே ஈரமான கண்கள். உனக்காக மன்றாடுகிற ஒருத்தர் இருக்கிறார்னா அது பரிசுத்த ஆவியானவர். அவர் தாமே உன்னை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். If you have never met Holy Spirit, you are in a very dangerous zone. பரிசுத்த ஆவியானவரை இத்தனை நாள் கிறிஸ்தவனாக இருந்தும் நீர் அவரை சந்திக்காமல் போனா நீ ரொம்ப பயங்கரமான நிலைப்பாட்டில் இருப்ப. சபையை தவிர்த்து உலகத்துக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தெரியாது. இவ்வளவு நாள் நீங்க ஜீசஸை ஆராதிச்சீங்க நாங்க நினைச்சோம். இது யாருங்க புதுசா பரிசுத்த ஆவியானவர் உலகம் உங்களை பார்த்து கேள்வி. ஆனா சபைக்குள்ள நீ வந்துட்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் தெரியாத நீ போயிட்டேன்னு சொன்னா உன்னை காட்டில ஒரு மோசமானவங்க யாருமே இருக்க முடியாது. Have you met the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை சந்திச்சியா? He will break your heart. He will retune your heart. அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுகிற தேவன் பரிசுத்த ஆவி. விசுவாசிக்கிறீங்களா? அவருக்காக ஏங்குங்க. He is not the advertisement. அவர் யாரு இல்லைங்க? விளம்பர ஆள் கிடையாதுங்க. அவர் எல்லா புகழ்ச்சிக்கும் அவர் ஆரம்பமாக. ஏன்னா ஆரம்பத்திலும் அவர் தான் இருக்கிறாரு, முடிவிலும் அவர் தான். From the start to the end பரிசுத்த ஆவியானவர் இல்லாத என்ன செய்ய முடியாதுங்க. சோ சபையானது நாளுக்கு நாளாக என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில நீங்க வளர்ச்சி அடையணும். அதுதான் நீங்க எபேசியர் 6:10 நீங்க வாசிக்க கேட்டீங்க. இப்போ 11 வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. என்னங்க என்ன ஆகுங்களா? திராணி. உங்களுக்கு திராணியே இல்லையான்னு கேட்பாங்க சிலர். என்னங்க தப்பினா திராணினா? பலன், வேற சக்தி, சத்துவம். என்ன நல்லா சொல்லுங்க. திராணி என்ற வார்த்தை, கெபாசிட்டி என்ற வார்த்தை சொல்றாங்க இல்லைங்களா இங்கிலீஷ்ல. இவங்களுக்கு தாங்குற சக்தி இல்ல, கெபாசிட்டி இல்லைன்னா தைரியம் இல்லைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டுன்னு நினைக்கிறேன். யாருன்னா அப்படி போய் பேசிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரத்திலே என்ன பண்ணுவான்? வாயில குத்திடுவான். யாரை பார்த்து கெபாசிட்டி இல்லைன்னு சொல்றாங்க? புரியுதுங்களா அந்த வார்த்தை?